கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சோ இது ஒரு முக்கியமான ஒரு கூடுகைன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இங்க இருக்கிற யாருக்குமே இன்க்ளூடிங் மை செல்ஃப், ஆண்டவர் என்னென்ன காரியங்களை உங்கள் மூலமாக செய்ய போகிறார் என்று சொல்லி இன்னும் நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை உங்கள நிறைய பேர் வந்து என்ன எதிர்பார்ப்போடு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு மிகவும் பெரியது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சோ இந்த நிறைய பேருக்கு இது என்னன்னு புரியல. என்ன இது யூத் ரிவைவல்ன்றாங்க, 500 யூத் ராலி அப்படின்னு சொன்னாங்க, ஏதோ ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு மீட்டிங்ன்றாங்க, அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் அப்போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்லுகிற ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். இது என்ன ப்ரோக்ராம், வாட் இஸ் திஸ்? அந்த யூத் ரிவைவல் ப்ரோக்ராம் எத்தனையோ மீட்டிங் நடக்குது, அதுல ஒரு மீட்டிங்கா இது கிடையாது அப்படின்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நான் எடுத்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கொடுக்க போற அந்த 40 மினிட்ஸ் மெசேஜோட அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, லைக் ஒன் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லி பைபிள் கேரக்டர்ஸ் 7 பேரை குறித்து நம்ம பார்க்க போறோம். வெரி ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்ல நம்ம பார்க்க போறோம் 7 கேரக்டர்ஸ. ஏன் இந்த 7 கேரக்டர்ஸ வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இதுல ஒருத்தரா தான் ஆண்டவர் உங்களை அவர் பார்க்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சோ இதுல ஒருத்தரா தான் ஆண்டவர் நம்மள அவர் உருவாக்க விரும்புகிறார். ஒருத்தராகவோ இல்ல அந்த ஊழியத்தில் உள்ள 2-3 காரியங்கள், 2-3 நபர்கள் அவங்க செய்த ஊழியத்தினுடைய சில காரியங்கள் நம்ம லைஃப்ல வந்து சில காலகட்டங்கள் அது நிறைவேறும் என்று சொல்லி எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சோ ரைசிங் 500 young people for the kingdom of God. ஏன் இந்த யூத் ரிவைவல் ப்ரோக்ராம்னா என்னென்ன, எதுக்கு இது ப்ரிப்பரேட்டரின்றீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதோட வெரி பாயிண்ட் பிளாங்க் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, என்ன தரிசன அறிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவருடைய அந்த கடைசி கால எழுப்புதல் பணிக்காக 500 வாலிபர்களை எழுப்புவது. சோ எதுக்கு இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு வாலிபர்களை எழுப்புற திட்டம் எதுக்கு திடீர்னு எதுக்கு வந்துச்சு? அப்ப எங்கள்ட்ட இருந்து யார்ட்டையும் வரல, இது ஆண்டவர் சில பேருக்கு அவர் ஒரு பாரத்தை கொடுத்தார். நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம போலாம். அவர் God is a God of history. ஆண்டவர் இதிகாசத்தின் தேவனா இருக்கிறார். என்னோட பவர் பாயிண்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், நான் தமிழ்ல பேசுவேன். சில பைபிள் வேர்சஸ் வந்து அங்க இங்கிலீஷ்ல இருக்கும், நான் தமிழ்ல உங்களுக்காக நான் வாசிப்பேன். நம்ம சிலருக்கு தமிழ் தெரியாதனால இந்த மாதிரி ஒரு பைலிங்குவல் அப்ரோச் நாங்க எடுத்திருக்கிறோம். சோ God of history, ஆண்டவர் இதிகாசத்தின் தேவன், வரலாற்றின் தேவனா இருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியர்களை எழுப்புகிறார். அந்த காலத்திற்கு ஏற்ப, அந்த நேரத்திற்கு ஏற்ப அவர் ஊழியர்களை அவர் எழுப்புகிறார், தம்முடைய பிள்ளைங்களை எழுப்புகிறார். இப்ப நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் வேற. இப்ப எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது. டைம்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாவம் பெருகிக்கிட்டே போகுது. முன்னாடி வந்து ஒரு பாவம் பண்ணணும், மோசமான படத்தை பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கும். கள்ளத்தனமா தைரியமெல்லாம் போய் யாரும் பாவம் பண்ண மாட்டாங்க. கள்ளத்தனமா போய் தான் அந்த மோசமான படங்கள் எல்லாம் பார்த்த காலங்கள். ஆனா இப்பொழுது அப்படி கிடையாது. பாவம் நம்ம பாக்கெட்ல வந்துருச்சு, பாவம் நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துருச்சு, எல்லா அடிமைத்தனங்களும் நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துருச்சு. அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்துல எதிர்ப்புகள், சுவிசேஷத்துக்கு நீங்க யூடியூப்ல பார்த்தாலும் சரி, சுவிசேஷத்துக்கு எதிர்ப்புகள் எல்லா உலகம் முழுவதும் எதிர்ப்பலைகள் பெருகிக்கொண்டே இருக்குது. சத்துரு தனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு சொல்லி அவன் எல்லா காரியத்தையும், ஒரு புறம் பாவத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான், இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பிசாசு என்ன செய்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னா, இந்த சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பை அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான், நிறைய அப்போசிஷனை கொடுக்கிறான். அது மாத்திரம் அல்ல, இந்த சுவிசேஷத்துக்கு இந்த சரியாக ஜனங்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு தவறான உபதேசத்தை அவன் இந்த கடைசி நாட்கள்ல நிறைய தவறான உபதேசம். இந்த 3 காரியம் இன்னைக்கு நம்ம இருக்கிறது. அதாவது 3 டைமென்ஷனல் அட்டாக்னு சொல்லலாம். பாவத்தினுடைய வீரியம் பெருகி விட்டது, சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு நிறைய ஆயிருச்சு, யாரும் கேட்கிற மாதிரி இல்ல, தவறான உபதேசம் நிறைய பெருகிருச்சு. இந்த காலகட்டத்துல ஆண்டவர் தம்முடைய வசனத்தையும் தம்முடைய ஆவியையும் ஒரு கூட்ட ஜனத்துக்கு அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதுலதான் நீங்களும் நானும் நம்ம இருக்கிறோம்.
அவர் வசனத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறார், ஆவியானவர் தம்முடைய ஆவியானவரையும் கொடுக்கணும்னு நினைக்கிறார். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வசனம் இப்ப நம்ம பார்த்தோம், கடந்த நாட்கள்ல பார்த்தோம்னா சில பேர் வசனத்துல ரொம்ப தேறினவர்களா இருப்பாங்க. இன்னும் சில பேர் அப்படி இல்லன்னா ரொம்ப ஆவியானவர் ஆவியானவர்னு சொல்லி ஒரே வரங்களை மட்டும்தான் எம்பசைஸ் பண்ணுவாங்க, வசனத்தை விட்டுருவாங்க. ஆனா ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துல ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன என்று சொன்னால், ஆண்டவர் இந்த 2 கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார். வசனத்தினுடைய அந்த ஆழங்களையும் கொடுத்திருக்கிறார், ஆவியனுடைய கிருபா வரங்களினுடைய வியாக்கியானங்களையும் கொடுத்திருக்கிறார். சோ இத 2ஐயும் நான் ஒரு குரூப்புக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் இங்க கடந்து வந்திருக்கிறார். ஆர் யூ ரெடி? இப்ப நீங்க இதுக்கெல்லாம் ரெடியா இருக்கிறீங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆண்டவர் உங்க லைஃப்ல இந்த ஏதோ ஒரு இந்த ஒரு 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 ப்ரோக்ராம், நீங்க ஒருவேளை நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், இது ஒரு ப்ரோக்ராம் தானே, ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அப்படியே முடிஞ்சிரும் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். நோ, அப்படி கிடையாது. நாங்க இதை அப்படி டிசைன் பண்ணலாம். ஆண்டவர் அப்படி எங்களுக்கு இந்த பாரத்தை கொடுக்கல. ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, 500 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவருடைய அந்த வசனத்திற்கு தியானத்தை அவங்களுக்கு திருப்பி ஆவியானவருடைய கிருபா வரங்களுக்கு அவர்களை நடத்தி அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அழைப்புக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு ஊழியம் தான் இந்த 500 யூத் ரேலி அப்படின்னு சொல்லி மறந்து போகக்கூடாது. இந்த யூத் ரிவைவல் ப்ரோக்ராம் என்பதை மறந்து போகக்கூடாது. உங்களுக்கு இப்ப எங்க ஊழியத்தில் இல்ல, நீ ஆசீர்வாத இளைஞர் யூத்ல வந்து சேரணும்ன்றதுக்காக இல்ல. இது நீ எல்லாரும் இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி எங்க மைண்ட உனக்குள்ள செலுத்துறதுக்காக அல்ல. உன்னை ஆண்டவர் ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வந்திருந்தாலும் சரிதான், இந்த எத்தனை பேர் என் சத்தத்தை நீங்க கேட்குறீங்களோ, இதுக்கப்புறம் ரெக்கார்டிங் எத்தனை பேர் நீங்க கேட்பீங்களோ, நல்லா நான் சொல்றத நீங்க கேட்டுக்கணும். this aim of this program is to find what God has for you. உன்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ளும்படியாக வழி நடத்துகிற ஒரு ஊழியம். இதைத்தான் எதிர்பார்க்கணும். சரி, வழி நடத்துதல், எப்பேற்பட்ட வழி நடத்துதல் இதுல கிடைக்க போகுது? அப்ப நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இந்த பைபிள் நாலேஜ போட்டு உங்கள்கிட்ட டம்ப் பண்ண போறோமா? எங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரிசால ஊழியம் பண்ணிருக்கேன், எம்பியில ஊழியம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை திணிக்க போறேன்னா? நோ. 2 bullet points தான், the word of God and the spirit of God. உங்களுடைய தியானத்தை கர்த்தருடைய வசனத்துக்கு நேரா திருப்பணும். உங்களுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகளுக்கு நேராக ஆயத்தப்படுத்தணும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். If you want to understand it, நம்மளை புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், it's very very point blank and very very simple பிரியமானவர்களே. So what you can expect? இது என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து அது ஆரம்பிக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. சோ இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தற்செயலா வரல, ஏதோ சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறீங்க நிறைய பேர். பட் ஆண்டவர் சொல்ற, ஸ்டாப் இட், ஸ்டாப் தட் திங்கிங். இது ஒரு மீட்டிங் தானே, சும்மா அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீ வந்தியா? ஸ்டாப் தட். பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ பார்க்கிறதுக்காக இங்க வரல, நான் உன்னை பிடிக்க போறேன்னு சொல்றார். You're not going to get hold of God. God is going to get hold of you. நீ ஆண்டவரை பிடித்துக் கொள்வது ஒரு புறம் இருக்கு, ஆண்டவர் உன்னை பிடித்துக் கொள்ள போகிறார் என்பதை மறந்து போகாதே. நான் இந்த மெசேஜ் கொடுக்கிறப்பவே ஆண்டவர் உன்னை டச் பண்ணுவார். அதுதான் உனக்கு கன்ஃபர்மேஷன். உன் வாழ்க்கையில உள்ள சில காரியங்களை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுவார். நெக்ஸ்ட் மேபி half an hourல. அதுக்கப்புறம் பிரேயர் ஒரு 10 minutes நாங்க வைத்திருக்கிறோம். அந்த பிரேயர் டைம், பிரேயர் என்னாத்மா கர்த்தரை ஸ்தோத்திரம்னு சொல்லி ஓடி போயிடக்கூடாது. தயவுசெய்து, that's a deliverance time. That's God's prophetic time. ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகிற நேரம். சோ ஒரு செய்தியானாலும் சரி, ஜெப வேலையானாலும் சரி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசணும்னு சொல்லி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்கார்ந்திருக்கணும். my beloved, நீ எக்ஸ்பெக்டேஷனோட உட்கார்ந்திருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு போக முடியாது. ஆனா சீக்கிரம் சொல்லி முடிங்க, டைம் ஆகுதுனே இல்லையா, 8:30 நாங்க டெய்லி சாப்பிட்டுருவோம் அப்படின்னு நீ சொல்லிடாத. ஒரு எதிர்பார்ப்போடு கூட
ஆண்டவர் என் வாழ்க்கையில உடைய திட்டம் என்ன அண்ணா? சில பேர் நீங்க மென்டர்ஸால அப்ளை பண்ணவங்க எல்லாத்தையும் இந்த மீட்டிங்க்கு வர சொல்லி இருக்கிறோம். நீங்க எந்த வயசா இருந்தாலும் சரிதான், எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், திருமணமானவர்களா இருந்தாலும் சரிதான், இப்பதானே நான் வந்திருக்கிறேன், என்ன ஒண்ணுமே தெரியாதேன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரிதான், எனக்கு ஊழியத்தை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நீங்களா பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரிதான். யூ ஆர் ஸ்பெஷல் இன் காட்ஸ் சைட். யூ ஆர் ஹியர் பை காட்ஸ் பர்பஸ். நீங்க இருக்கிறது ஆண்டவருடைய திட்டத்தின் பிரகாரமாக நீ உட்கார்ந்து இருக்கிற அப்படின்றத மறந்துடாத. ஆண்டவர் என்னமோ உங்க லைஃப்ல எதிர்பார்க்கிறார். பயப்படாத. ஆண்டவர் ஐயோ பெரிய ஊழியம் மிஷனரி அப்போ சொல்லிடுவாரு. நிறைய பேர் எங்களை பார்த்து பயப்படுறாங்க. கூட சேர்ந்தா மிஷரியா தான் அனுப்புவாரு அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாத. அப்படிலாம் ஆண்டவர் நான் என்னோட அழைப்ப உனக்கு திணிக்கிறதுக்காக இங்க யாரும் வரல. உன்னுடைய பர்பஸ் நீதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீ கேட்காட்டி ஆண்டவர் சொல்ல முடியாது. Nobody can help you if you don't ask God. நீ ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன ராஜா திட்டம், என் வாழ்க்கையில நீங்க செய்கிற சுத்தம், நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன ராஜா அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்ஃபேக்ட் இந்த மீட்டிங்ல நீங்க என்னோடு கூட என்ன ராஜா நீங்க பேச போறீங்க அப்படின்னு சொல்லி நீ தாகமா நீ கேட்கல அப்படின்னா it might not be useful. 7 points very fastly I'll run. Okay, என்னோடு வேகமா நீங்க ஓடி வந்தாதான் முடியும். It's a running race மாதிரி. I don't want to waste your time. I want to be very crisp in my points. 7 character profiles நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் எடுங்க பிரதர். சாமுவேலை குறித்து நம்ம பார்க்க போறோம். சோ சாமுவேல் இருந்த காலகட்டம் என்ன? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். நெக்ஸ்ட் ஸ்லைட் நீங்க போலாம். இங்கிலீஷ்ல அந்த வசனம் இங்க இருக்கும். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இந்த செகண்ட் பார்ட் மட்டும் வாசிங்க. The word of God was rare in those days. There was no frequent vision. The word of God was rare in those days. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமுவேல் வாழ்ந்த காலங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை கம்மியாயிருச்சு, கர்த்தருடைய தரிசனம் இல்ல. கர்த்தருடைய தரிசனம்னா என்ன அப்படின்னா ஆண்டவருடைய விருப்பத்தை அறிகிறதுக்கான ஜனங்கள் கிடையாது, ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறதுக்கு ஜனங்கள் கிடையாது. இஸ் இட் நாட் திஸ் ஜெனரேஷன்? இந்த காலகட்டத்துல இதைதானே நம்ம பாக்குறோம் பிரதர், தம்பி தங்கச்சி, இதைதான் நம்ம பாக்குறோம் இல்லையா? நிறைய இடத்துல போனா நான் யாரையும் குறைய சொல்ல விரும்பல, ஆனா ஒரு குறிப்பிட்ட சபைக்கு நான் போய் உட்கார்ந்து எனக்கு பேசுறது புரியவே இல்லை. எனக்கு தான் அப்படின்னு நினைச்சு இன்னொரு பிரதர் கேட்ட, பிரதர் நீங்க பேசுறது புரிஞ்சிச்சு அப்படின்னா, இல்ல பிரதர் எனக்கும் புரியல அப்படின்னு. வசனம் குறைந்து விட்டது, வசனத்தின் பஞ்சகாலம் வந்திருக்குது. சாமுவேல் வாழ்ந்த காலமும் அதுதான். ஒரு சாமுவேலாக ஆண்டவர் உங்களில் சிலரை அவர் முன்னறிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். சாமுவேல் கர்த்தருடைய வசனத்தை அங்கே கொண்டு வருகிறார். அடுத்த ஸ்லைட் நீங்க போலாம். அடுத்த வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் தமக்குன்னு சொல்லி ஒரு ஜெனரேஷன் எழுப்புறாரு பாருங்க. 1 சாமுவேல் 2:35 நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி. அதாவது ஆண்டவர் ஒரு ஜெனரேஷனை ரிஜெக்ட் பண்றார். God of history is now turning to the next page. ஆண்டவர் இதிகாசத்தின் ஆண்டவர் இந்த சரித்திரத்தின் அடுத்த பக்கத்துக்கு வந்து விட்டார். நீ இன்னைக்கு சாதாரண ஒரு மீட்டிங்ல இல்ல, தீர்க்க தரிசனமா சொல்றேன். For generations to come in the meeting it will be remembered. ஆண்டவர் நோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரலோகம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். God is rising up another new generation. ஒரு புதிய தலைமுறையை ஆண்டவர் எழுப்புகிறாராம். எப்படி இந்த 500 பேர் எழுப்ப போகிறார்? என்னுடைய விருப்பத்தின்படியும் என்னுடைய இருதயத்தில் உள்ளத என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்கிற ஆசாரிய கூட்டம் ஐயா நாம். Are you with me? நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, ஹை ஸ்டாண்டர்டா செட் பண்றீங்களே. Don't worry. அவர் அழைத்தார் என்று சொன்னால் அவர் நம்மளை பர்ஃபெக்ட் பண்ணுவார். எனக்கு ஒண்ணும் தெரியாத நீ சொல்லிடாத. அவர் நம்மளை அழைத்தார்னா அவர் நம்மளை அபிஷேகிப்பார். அவர் நம்மளை அழைத்தார் என்று சொன்னால் அவர் நம்மளை எம்பவர் பண்ணுவார், வல்லமையை கொடுப்பார். ஆவியானவருடைய கிருபா வரங்களை கொடுத்து இன்னும் வரும் நாட்கள் நாம பார்க்க இருக்கிறோம். சோ வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அவர்தான். அடுத்த ஸ்லைடு போலாம். ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் பாருங்க, சாமுவேலை எப்படி அழைக்கிறார் பாருங்க. ஒரு தாயினுடைய அர்ப்பணிப்பின் வழியாக சாமுவேலுக்கு அழைப்பு வருகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க அம்மா அப்பா உங்களை கமிட்
பண்ணவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல. அண்ணே, எனக்கெல்லாம் ஊழியம் கிடையாதுன்னு, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு, எங்க அம்மாவுடைய வசனம் உனக்கு நேராக வருகிறது. சாமுவேலே, சாமுவேலேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவர் உன்னிடத்துல பேசுறதுக்கு வந்திருக்கிறார். நீ கர்த்தருடைய சமூகத்துல நீ காத்துரு. யூ ஆர் வெரி ஸ்பெஷல். பெற்றோரால் அர்ப்பணிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு வார்த்தை, யூ ஆர் வெரி ஸ்பெஷல். நீ வெரி ஸ்பெஷல் சொல்ற பண்ண மித்தவங்களும் நாங்க ஸ்பெஷல் இல்லையான்னு சொல்லிடாத. பட் யூ ஹேவ் a very specific ministryன்றதை மறந்து போகக்கூடாது. சாமுவேல் ஏலிக்கு கீழாக அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இந்த 500 யூத் ராலில, இந்த யூத் ரிவைவல் ப்ரோக்ராம்ல ஒரு முக்கியமான மென்டர்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறோம். நிறைய பேர் மென்டர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கிறீங்க. ஆனா நான் மித்த வாலிபர்ல நான் கைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கு முன்பதாக we welcome you brother and sisters. இந்த ஊழியத்துல நீங்க தொடப்பட்டு என்னாலதான் இது மாதிரி நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நீங்க அப்ளை பண்ணதுக்காக நன்றி. we welcome you to this. But you have to be point blank clear. நீ ஒரு சில காரியங்களை தெளிவாய் நீ புரிந்து கொள்ளணும். சரியான வழிநடத்துதல் என்பது என்ன? சாமுவேல் ஆண்டவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவர் அழைக்கிற அந்த சத்தத்தை அவனால சரியா கிளாரிட்டி இல்ல. நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, ஆண்டவர் பேசுறாரு என்னன்னு எனக்கு தெரியலண்ணே, பேசுன மாதிரி இருக்குண்ணே, மனசுல தோணுச்சுன்னு அப்படின்னு சொல்லிதான் அவங்களுக்கு தான் இந்த ஏலிட்ட வர்றாங்க. பாருங்க, ஏலி நிறைய காரியங்க தப்பு பண்ணாலும் ஏலி எவ்வளவு தெளிவா சாமுவேல்ட்ட சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? இன்னும் ரெண்டு தடவை சொல்றப்ப அவனுக்கு சரியா புரியல. ஆனா 3:9 நான் வாசிக்கிறேன். ரெண்டாவது, அதுக்கப்புறம் அவன் திருப்பி 3வது தடவை கூப்பிடுறப்ப, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். ஏலி என்ன சொல்றான் பாருங்க. சாமுவேல்ட்ட போய் ஏலி somehow sensed that God was speaking to Samuel. ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி ஏலி ஓரளவுக்கு புரிந்து கொண்டு அவன் சொல்ற காரியம், அடுத்த தடவை அந்த சத்தம் நீ கேட்டனா நீ சொல்லு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். So my beloved, both mentors and mentees, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். as a mentor நம்மளுடைய ஊழியம் என்ன தெரியுமா? ஜனங்களை ஆண்டவரிடத்துல நடத்துறது. லீவ் அலோன் மென்டர். யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட் ஆண்டவரை தேடி வருகிறான் என்று சொன்னால் அவனை நம்மிடத்துல இருக்க கூடாது. நான் தான் பாவம் பாஸ், நான் தான் பாவம் சீனியர், நான் தான் பாவனுடைய ஸ்பிரிச்சுவல் காவலாளி, என்னோட கேட்காம நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக மென்டர்ஷிப் கிடையாது. எல்லாம் புரிந்துக்கோ. மென்டர்ஷிப் ஷெப்பர்டிங் அப்படின்னு சொல்றப்ப, ஆண்டவர் இந்த ஆலோசனைன்ற ஊழியம் அப்படின்றப்ப, வண்டர்ஃபுல் கவுன்சிலர் யார் சார்? ஆலோசனை கர்த்தர் அவர். ஆலோசனை வல்லவர் அவர். கவுன்சிலர், பரிசுத்த ஆவியானவரே கவுன்சிலர் என்று சொல்லி கிரேக்க பதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா everyone mentor or mentee, இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம போகணும். ஆண்டவரை நோக்கி தேடணும். கர்த்தாவே, ஆண்டவரே நீர் சொல்லும், அடியேன் கேட்கிறேன். உமது குரலை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அந்த புரியுறதில் ஆவி இப்பொழுதே இறங்குவதாக. பிள்ளைங்க மத்தியில சில பேர் முழு நேர பணிக்காக அர்ப்பணித்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இன்னும் புரியலன்றீங்க. ஆண்டவர்கிட்ட நோக்கி நீங்க பார்க்கணும். சாமுவேலை போல முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு புரிகிற அந்த கிருபையை நீ தாரும். ரைட் நவ ரிசீவ் தட் கிளாரிட்டி. தொடர்ந்து நம்ம போகலாம். செகண்ட் ப்ரொஃபைல் இஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெபோரா ஒரு மதராக ஆண்டவர் அவளை வைக்கிற ஒரு ப்ராஃபட் தான். ஆனாலும் அதற்கு முன்பதாக நம்ம பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, தெபோரா சொல்றா as a mother அப்படின்னு சொல்றா, தாயாக நான் எழும்பும் வரை அப்படின்னு சொல்ற. தாயா, அப்ப தாய்னா என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அநேக பிள்ளைங்க உருவாக்குறவங்க, அநேகருக்கு தாயாக மாறுகிற ஒரு காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியத்தின் பாதையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீ தனியா இருக்க போறது கிடையாது. ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேருக்கு உன் பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க, அதை என்னால பார்க்க முடியுது. நீ ஒருவனா இருக்கிற, உன் பின்னாடி 10,000 பேர் நிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு 500 பேர் தான் நம்ம டார்கெட். ஒருவேளை நம்மளுக்கு இன்னைக்கு மீட்டிங்க்கு கம்மியா வந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த 500 பேரை தருவார்னு சொல்லி நாங்கள் விசுவாசித்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா நீயோ
உனக்கு டார்கெட் 500 கிடையாது. அநேகம் ஜாதிகளுக்கு பெரிய ஜாதியாக்குவேன், ஒரு தாயாக நீ மாறுவாய் அப்படின்னு சொல்லி நீ மறந்து போகாத. தெபோரா, ஈவன் விமன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க நிறைய கேர்ள்ஸ் இருக்கிறீங்க. அந்த யூதர்கள் கலாச்சாரத்துல அந்த காலகட்டத்துல ஒரு விமன் லீடர்ஷிப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யூதர்களுடைய அந்த கலாச்சாரத்தின் பின்னணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேல் தான் அந்த அந்த கல்ச்சரல் அந்த ஃபேஸ். அப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்துல ஆண்டவர் ஒரு பெண்மணி எழுப்புகிறார். தைரியமான கர்த்தருடைய வார்த்தை இங்கே வருகிறது. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நப்தலின் கேதேசில் இருக்கிற அபினோமின் குமாரன் பாராக்கை வளவழைத்து, நீ நப்தலி புத்திரர்களும் செபுலோன் புத்திரர்களும் 16 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் அப்படின்னு ஆர்டர் பண்றா. ஒரு விமன், ஒரு லேடி, ஒரு ஜெனரலை பார்த்து, ஒரு ஜெனரல், ஆர்மி ஜெனரல், அவன் பாராக் வந்து ஒரு ஆர்மி ஜெனரல் பார்த்து சொல்றா, கோ. அதான் கிரீனா அதை ஹைலைட் பண்ணிருக்கிறேன், கோ அப்படின்னு சொல்ற. பாராக் பயப்படுறான். என்ன சொல்றான் பாருங்க, 8வது வசனம். அதுக்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், நீ வந்தாதான் நான் போவேன் அப்படின்னா. Not that he's asking for a company. அவனுக்கு ஒரு கம்பெனி வேணும்னு சொல்லி அவன் விரும்பல. அவனை பொறுத்த வரைக்கும் தெபோரா கூட ஆண்டவர் இருக்கிறார். The presence of God made all the difference. இந்த கூடுகைக்கும் மித்த கூடுகைக்கும் என்னையா வித்தியாசம்? உன்னை ஆண்டவர் வித்தியாசமாக மாற்றுவேன்னு சொல்லுகிறாரே, எப்படி மாத்த போகிறார்? இல்ல ஒரு மாதிரி அப்படி கிடையாது. ஒரு மாதிரியா நம்ம ஆக்குறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. என்னப்பா அவன் பார்வையே சரியில்லையே, ஒரு மாதிரியால இருக்கிறான் அப்படி நம்மளை பார்த்து சொல்றதுக்காக இல்ல. ஒரு வித்தியாசமான ஒரு ஜெனரேஷன். எப்படி? the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம் உன் கூட இருக்கணும். அந்த thirst இருக்குதா இன்னைக்கு? ஏன் இதை சொல்றேன்? நீ ஆண்டவருடைய பிரசன்ஸ் உனக்கு இருந்துச்சுன்னா ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஸ்டூடெண்டா இருந்தனா அந்த படிப்புல ஒரு பிளஸட்னஸ் இருக்கும். நீ பண்ற ப்ராஜெக்ட்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். உனக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியம் அப்படின்னா படிப்புல 0 வாங்கிட்டு ஊழியம். நோ, நெவர். நீ உன்னுடைய ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லயும் சரி, ஒர்க் ஸ்பாட்லயும் சரி, ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அண்ணே எனக்கு அது தெரியாது, எனக்கு மேக்ஸ் தெரியாது, எனக்கு அது தெரியாதுன்னு சொல்றது இன்னோட முடிஞ்சது உனக்கு. Because God says, I will be with you and bless you. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றார் ஆண்டவர். பாராக்கை பார்த்து அவ்வளவு தைரியமா எப்படி சார் சொல்ல முடிஞ்சு? பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ். ஆனாலும் நீ என் கூட வராட்டி நான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே தெபோரா என்ன சொல்றா பாருங்க, 9வது வசனம். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன் அப்படின்னு சொல்ல. அடுத்த ஸ்லைட் போங்க. இந்த விமன் அண்ட் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் செஞ்சுரி கிறிஸ்தவத்துல இந்த 2 குரூப் தான் டைனமிக் காஸ்பல் ஸ்ப்ரெடரா இருந்தாங்களாம். மார்க்கெட் பிளேஸ்ல, வீடுகள்ல, கிச்சன்ல தேவர் காசிப்பிங் த காஸ்பல் அப்படின்னு சொல்றாங்க. சுவிசேஷத்தை அப்படியே பேச்சு வழக்குல கடந்து சென்றார்கள். புல்பீட்ல இல்ல. முதல் செஞ்சுரி கிறிஸ்டியானிட்டி புல்பீட்ல ஸ்ப்ரெட் ஆகல, பேச்சுவார்த்தையில ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த 2 குரூப் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எங்களுடைய கர்நாடகா ஊழியம் ஆரம்பித்தது ஒரு சில்ட்ரன்ஸ் ரிவைவல். அங்க இருக்கிற மிஷனரி இங்க இருந்து ஹூப்ளியில போய் ஒரு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். தீர்க்க தரிசன வரங்கள் இந்த பிள்ளைங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்குது. பிள்ளைங்க எல்லாம் போய் அவங்க அம்மா அப்பா பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணீர் சிந்தி பாவ உணர்வு அடைந்து, ஐயோ நான் பாவி என்று சொல்லி கதற அங்கே ஒரு சபை உருவாகிறது. இதுதான் எழுப்புதல் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. Holy Spirit will come upon you. ஒரு விமன் தானே, எனக்கு பேச தெரியாது இல்ல அப்படின்னு நீ சொல்லிராத. எனக்கு ரொம்ப டேலண்ட் இல்லைன்னு, எனக்கு பாட தெரியாது, 4 பேருக்கு முன்னாடி எனக்கு நிக்க தெரியாது அப்படிலாம் நீ சொல்லிராத. யூ கேன் காசிப். காசிப் என்ற வார்த்தையை தவறா புரிந்து கொள்ளாதீங்க. காசிப்னு சொல்றது நீ பேச்சு வார்த்தையில் ஆண்டவரை குறித்து சொல்ல முடியும். ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி உன்னால் எடுக்க முடியும். எஸ், அதே நேரத்துல
the importance of the word of God இந்த பாயிண்ட்ல நான் சொல்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் போகணும்னு நினைக்கிறேன். வேர்ட் ஆஃப் காட். நீ இந்த 2 பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டோடைய வசனம் வருகிறது, ஆண்டோடைய வசனம் வருகிறது. இன்னைக்கு ஆண்டோடைய வசனம் இல்லாதது ரீசன் என்னன்னா, யாரும் வசனம் படிக்கிறது இல்ல. வசனம் நிறைய கேட்கறாங்க, பாட்டு நிறைய கேட்கறாங்க. பாடலுக்கு விரோதமானவர்கள் நாங்கள் அல்ல, ஆனா not above the word of God. No, word of Godக்கு மேல பாட்டு கிடையாது. 2 மணி நேரம் பாட்டு கேட்கிறோம், 5 நிமிஷம் பைபிள் ரீடிங். That's very very dangerous. எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, டைரி மெயின்டைன் பண்ணாதவங்க நீங்க இன்னையில இருந்து இந்த இதுல அண்ணே நீங்க பேச பேச எனக்கு புரிய வருது, ஐ திங்க் ஆண்டவர் என்னோடு கூட பேசுறாருன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றவங்க, யுவர் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா, டாஸ்க் என்ன தெரியுமா, பிசிக்கல் பைபிள் வாங்கணும். Do not use பைபிள். மொபைல் போனை யூஸ் பண்ணலாம், டிராவல்ல பைபிளை யூஸ் பண்ண முடியாத இடத்துல நீங்க கேஷுவலா அத செகண்டரி ஆப்ஷனா வைத்துக் கொள்ளுங்கள். பிரைமரி பிரிண்டட் வேர்ட் உங்க கையில இருக்கட்டும். அப்படி இல்லாதவங்க வாங்க போறீங்க. ஆமென். That's a first step in revival. இந்த கடைசி கால எழுப்புதல்ல நீ ஒரு ஜெனரேஷனுக்கு அகைன்ஸ்டா வித்தியாசமா இருக்கணும்னு நினைச்சேன்னா இந்த ஸ்டெப் எடுத்து தைரியமா. என்னன்னு நீங்க புரியாம பேசுறீங்கன்னு, இப்பெல்லாம் ஐபேட் என்ன எவ்வளவு என்ன எல்லாம் வந்துருச்சுனே சார், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல. எல்லா டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணணும், ஆண்டவருடைய காஸ்பலுக்காக யூஸ் பண்ணணும். பட் வேர்ட் ஆஃப் காட் மெடிடேட் பண்றதுக்கு நீ பைபிள், பிசிக்கல் பைபிளை எடுத்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து பக்கத்துல ஒரு டைரியை வைத்து நீ எழுதணும்னு சொல்லி நீ மறந்துடாத. ஓகே? சோ பென், டைரி அண்ட் பைபிள், இட்ஸ் a first task that you need to do. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் நோடு கூட பேசுவார். சும்மா பைபிள் வாசிக்கிறது கிடையாது. இன்னையில இருந்து you're going to meditate the word of God. வேத வசனத்தை நீ தியானிக்க போகிறாய் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் தியானிப்புனா என்ன, நீ தியானம் செய்யும் பொழுது ஆண்டவர் நோடு கூட பேசணும்னு நினைக்கிறார். நீ ஒரு தீர்க்கதரிசியாய் எழும்பணும் அப்படின்னா ஆண்டவருடைய வசனத்தை நீ இப்ப மறைவுல இருந்தே கற்றுக்கொள்ளணும். மணிக்கணக்கில் உட்கார்ந்துறதுக்கு பழகிக்கோ. நான் இப்போ ஒரு அதிகாரம் கூட ஒழுங்கா வாசிக்கிறது இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட கீழே அந்த தாகத்தை, ஆண்டவரே எனக்கு அந்த பைபிள் மெடிடேஷன் கிருபையில நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த இதுல கடைசியில நாங்க கவுன்சிலிங்க்கு இப்போதைக்கு ஒரு 6 நம்பர் நாங்க போடுவோம். இதுலலாம் உனக்கு ஹெல்ப் வேணும்னா அந்த 6 நம்பர்ல நீ கால் பண்ணணும். பாய்ஸ்க்கு ஒரு 3 நம்பர், கேர்ள்ஸ்க்கு ஒரு 3 நம்பர். மென்டர்ஸ் அலாட் பண்றதுக்கு முன்பதாக இந்த ஒரு காரியத்தை நாங்க செய்யலாம்னு சொல்லி இருக்கிறோம். சோ இந்த காரியத்துல உனக்கு ஹெல்ப் வேணும்னா நீ கேட்கணும், எப்படி பைபிள் மெடிடேட் பண்ணணும் என்னன்னு கேட்கணும். நீ யூ வாண்ட் டு என்கரேஜ். சரி, அடுத்து நீங்க பார்க்கலாம். 3வது ஒரு கேரக்டர் ப்ரொஃபைலுக்கு நேரா நம்ம போக போகிறோம். மோசே ஒரு மேய்ப்பன். அங்கிள் பிரேயர் பண்றப்போ சொன்னாங்க, நிறைய பேரு பாஸ்டர்ஸா எழும்புனாங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் உங்கள அநேகரை இந்த போதக ஊழியத்திற்காக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த போதக ஊழியம் என்று சொன்னால் என்ன, எல்லாருமே பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட கூடாது. பாஸ்டரும் போதக ஊழியம் தான். ஆனா ஒரு பிரேயர் செல் நீங்க நடத்துறீங்க, ஒரு 5 பேரை கூட்டி வச்சு ஒரு பிரேயர் செல் நடத்துறீங்கன்னா அது ஒரு போதக ஊழியம்ன்றதை மறந்து போகக்கூடாது. இப்ப இந்த மோசையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி ஸ்லைட்ல இருங்க. மோசையை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் ஃபர்ஸ்ட் ஒரு ராஜாவா அவன் ட்ரெயின் ஆகிறான், ராஜாவா ட்ரெயின் ஆகிறான். ஆனா ஆண்டவருக்கு ராஜா ட்ரைனிங் தேவை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க, ராஜாவோட ட்ரைனிங் ஆண்டவருக்கு தேவை கிடையாது. ஆனா நான் அந்த இதுல படிச்சிருக்கிறேன், இந்த இதுல படிச்சிருக்கிறேன், அந்த படிப்புலாம் 2வது 3வது தான். ஆண்டவர் நம்மள போதிக்கணும். எப்படி போதிப்பார்? தாழ்மையின் பாதையில போதிப்பார். ராஜாவா ட்ரெயின் ஆன இந்த மோசையை ஆண்டவர் எப்படி அவர் கொண்டு போறார் பாருங்க. அவன் கையில் உள்ள அந்த செங்கோலை எடுத்துட்டு கையில என்ன கொடுக்கிறார்? இந்த மேய்ப்பனின் கோலை கொடுக்கிறார். நாட் த செப்டர் பட் த ஸ்டாஃப். யூதாவின் ராஜசிங்கம் தான், ஆனாலும் அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்பதை மறந்து போகக்கூடாது. அதனாலதான் ஷெப்பர்டு அந்த சென்சிட்டிவா ஜனங்கள்ல நடத்துறதுக்கு. அடுத்த ஸ்லைட் நம்ம போகலாம். அப்போ அவன் கையில இருந்தது, மோசையுடைய கையில இருந்தது ஒரே ஒரு சொத்து, அந்த கோல் தான், இந்த மெய்ப்பனின் கோல் தான். இதை வச்சு என்னால என்ன பண்ண முடியும்னே அப்படின்னு சொல்லி எதையாச்சும் நீ வச்சிட்டு இருக்கிறியா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு, எனக்கு இருக்கிறது ரொம்ப டேலண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு சின்ன, ஒருவேளை மோசே அப்படி சொன்னானான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு,
யாத்திராகம் 4:17 உன் கையில இருக்கிற அந்த கோலை எடுத்துக்கோ, அதை வச்சுதான் நான் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிறேன். Small things in God's sight. There is nothing small in God's sight. தேவனுடைய பார்வையில சிறிதானது என்று சொல்லி ஒன்றும் கிடையாது. உன் கையில என்னப்பா இருக்கு? என்னமா இருக்கு உன் கையில? ஸ்மால் திங் தானே. இன்னைக்கு நீ என்ன பண்ண போறேன்னா அதை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்க போற. எனக்கு இதுதானே இருக்குது, எனக்கு எனக்கு ரொம்ப தாழ்ந்தெல்லாம் கிடையாது, எனக்கு இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ எதை கொடுத்தாலும் பரவாயில்ல. வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு விமன் ஹிஸ்டரியில அவங்களுடைய சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவங்க எப்படி கமிட் பண்ணாங்களா? ஒரு காலகட்டத்துல லைஃப் எல்லாம் ஃபெயிலியர், திருமண வாழ்க்கையில ஃபெயிலியர், எல்லாம் ஃபெயிலியர், எல்லாரும் ஒதுக்குறாங்க. நடு ரோட்ல நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறி அழுது ஜெபித்தாங்களா, ஆண்டவரே எனக்கு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட தாளந்து இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்ல ராஜா, நான் ஒன்னே ஒண்ணு இருக்குது, என்னுடைய அன்பு இருக்குதுப்பா, என்னுடைய இருதயம் இருக்குது, அதை மாத்திரம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க லைஃப் ஃபெயிலியர் ஆன பிறகு நடு ரோட்ல நின்று அர்ப்பணித்தாங்க. ஆண்டவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். பரிசுத்தாவியுடைய பிரசன்னம் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில பயங்கரமாய் விளங்கினதாக சரித்திரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொல்லாத. ஆண்டவர் எதையுமே விரும்புறது இல்லை. இதைத்தான் கேட்கிறார் தெரியுமா? உடைய அன்பின் இருதயத்தை தான் கேட்கிறேன், அன்பின் இருதயத்தை தான் கேட்கிறேன், அன்பின் இருதயத்தை கேட்கிறேன். இதயத்தை எனக்கு தர முடியுமா? முழுமையா நீ தருவியா? அன்பு தருவியா? எனக்கு ஆண்டவர் கேட்கிறார். அந்த அன்பின் இருதயத்தினுடைய அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் ஆண்டவர் அந்த ஊழியத்தை கொடுக்கிறார். கடைசி இந்த பாயிண்ட் நான் திருப்பி சொல்லுவேன். சோ இந்த இடத்துல நீங்க உங்க இருக்கிறத நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நெவர் டிஸ்பைஸ் எனிதிங். டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் அதர்ஸ். அவங்க கிட்டார் போடுறாங்க, அவங்க பாட்டு போடுறாங்க, அவங்க கீபோர்ட் போடுறாங்க, எனக்கு அதெல்லாம் இல்லைன்னு, எதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு. பரவாயில்ல தம்பி, நீதான் தேவை ஆண்டவருக்கு. You are wanted for God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீதான். தாளந்து எல்லாம் சில நேரங்கள்ல என்ன பண்ணிருது, இப்ப நானும் கிட்டார் இதெல்லாம் போடுவேன், ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அதனுடைய பர்சனல் ஒப்பீனியன் இதெல்லாம் ஒரு மாதிரி டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு பாருங்க. 9th 10th எல்லாம் அப்படியே கிட்டாரு போட்டுட்டு அப்படியே பாட்டு பாடணுன்னே ஒரு 2-3 பேர் அப்படியே ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே இது பண்ணி ட்ராக் மாறுவோம், பெருமை வரும், என்னைய பாக்குறாங்களான்னு பார்ப்போம். ஏன் இது தேவையில்லாதது? ஸ்டேஜ் மினிஸ்ட்ரி ரொம்ப டேஞ்சரஸ். எடுப்புல ஸ்டேஜ்ல யாரும் விரும்பக்கூடாது. நம்ம இந்த 500 youth is not a stage group. It is a group which is seen by God. ஆண்டவர் ஒருவேளை ஸ்டேஜுக்கு கொண்டு போவார், பட் ஸ்டேஜ் விரும்புற குரூப் கிடையாது, மைக்க விரும்புற குரூப் கிடையாது, மைக்க சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி அழுகிற குரூப் கிடையாது. இந்த குரூப் என்ன குரூப் தெரியுமா? ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு, கரத்துல ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு, நீ ரோட்ல நிற்கிறப்ப அங்க இருக்கிற பிசாசுகள் ஓடும். நீ யார சும்மா கேஷுவலா தொட்ட உடனே இங்க சுகமாகும். நீ நம்புறியாத? நீ நம்புறியா? நீ நம்ப மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்றது ஜோக்கா இருக்குன்னு நீ சொல்ற, பட் இது நடக்க போகுது, வர நாட்கள்ல நடக்க போகுது. ஏன் நீ உனக்கு ஒண்ணும் கிடையாதுப்பா, எனக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் வருவார், வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பேசும் பொழுதே உங்கள சில பேருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறத ஆண்டவர் காமிக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி இப்பவே பத்த வைக்கிறார் ஆண்டவர். சோ நான் அதுல என்னோட ஆவியில உணர்றேன், உன்னால கிடையாதுப்பா, என்னால கிடையாது. ஆண்டவர் ஆனா உன்னை மாத்த போகிறார். எப்படி மாற போற? யார் மாத்த போற? God's presence is going to change you and me. என்னையும் உன்னையும் ஆண்டவர் மாற்றி ஒரு வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார் ஒரு நாட்கள்ல. Let's go quickly to the next profiles. 4வது காரியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டேனியல் the administrator டேனியல் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தானியல் நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. அவன் வந்து 3 ராஜாக்கள் என்ன சொல்றாங்க பாருங்களேன். தானியல் 2வது அதிகாரம் 46வது வசனத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, தானியல் அந்த நேபுகாத்நேசர் அவன் கால விழுந்து மரியாதை செலுத்துறான். அவ்வளவு பயப்படுறான் அவன். அந்த வியாக்கியானம், அந்த அர்த்தத்தை சொன்ன உடனே
இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்ன உடனே அவன் காலில் விழுந்து அப்படி பயப்படுறான். ஒரு ராஜா சார். அதுக்கப்புறம் அவன் ராஜா கிட்ட தான் ஊழியம் செய்யறான். ஆனா நீ நல்லா புரிஞ்சுக்கணும், தானியேல் வந்து ஒரு யூதன். அவன் பேரே மாத்துறாங்க, பெல்தசாசார்னு மாத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு அந்நிய தேவருடைய பேர் அது. இப்ப நல்லா உங்க அருமையான உங்க பேரை மாத்தி இன்னொரு தேசத்துல வந்து பேரை மாத்தி கொண்டு போறாங்க. நம்ம ஊர்ல உள்ள சர்ச்செல்லாம் இடிச்சு போட்டுட்டு ஒரு பேரை மாத்தி கொண்டு போறோம்னா எப்படி நம்மளுக்கு இருப்போம்? எப்படி இருக்கும்? தானியேல் அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் டைம்ல அவன் வாழ்ந்தான். பட் God was with Daniel. ஆண்டவர் அவனுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்யூமென்ட் கொடுக்கிறார். இடத்துல நிறைய பேர் கேட்டாங்க, பிரதர் நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி மாதிரியே தெரியுது. எனக்கு இந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பார்ட் டைம் மினிஸ்ட்ரின்றத காட்டிலும் ஆண்டவர் உன்னை எங்க வச்சிருக்கிறோன்னு அங்கே நீ இருக்கணும். Daniel served in a secular office. தானியேல் ஒரு செக்குலர் ஆபீஸ்ல அவன் சர்வ் பண்றான். ஒரு செக்குலர் பேகன் கிங்டம், விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு தேசத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல ஹெட் கிங் பக்கத்துல நிக்கிறான். எத்தனை பேர் உங்கள அப்படி கொண்டு போப்பாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. அடுத்து பெல்சாசாரும் அதே தான் சொல்றான். மெனேமெனே தெற்கில் உபாசனுடைய அர்த்தத்தை சொன்ன உடனே 3வது ரூலரா அவனை நான் மாத்திருவேன் அப்படின்றான். 3rd பவர்ஃபுல் மேனா மாத்துறேன்றான். அடுத்து டாரியஸ் அடுத்த கிங் சொல்றான். இவனுக்கு எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருக்கிறத பார்த்துட்டு தானியேல் 6:3 விசேஷ ஆவி, எக்ஸலன்ட் ஸ்பிரிட். தானியேல் 6:3 ஒரு விசேஷத்து ஆவி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த விசேஷ ஆவியை வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு கொடுக்கிறார். தானியேலுடைய அந்த பதில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தானியேலுடைய தேவன் தானியேலுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்துருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். விசேஷித்த ஆவியை கொடுத்தார். விசேஷித்த ஆவி. ஏன் இது நான் சொல்லுகிறேன்? அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இன்னைக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் உனக்கு வருகிறதான்னு சொல்லி நீ பார். ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் ஆண்டவர் கொடுப்பார். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள கூட நான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். மிஷனரி ஸ்வாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா he was a Lutheran missionary. ரஷ்யால இருந்து ஒரு லுத்தரன் மிஷனரி அவர் வந்தார். அது மாத்திரம் அல்ல, அவர் மிஷனரி ஸ்வாட்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா தஞ்சாவூர்ல வர்றார். தஞ்சாவூர் மகாராஜா துல்ஜாஜி என்றவர் அவர் என்ன செய்யறாரு, ராஜகுருவாக அவரை இங்கே அர்ப்பணிக்கிறார். ராஜகுரு ஒரு மிஷனரியா வந்தவர், கிங்டம்ல அவர் சர்வ் பண்றாரு பாருங்க. அதான் அந்த எக்ஸலன்ட் விசேஷித்தாவின்னு சொல்லி இந்த தமிழ்ல நம்ம பார்க்கிறோம். விசேஷித்தாவி. செர்ஃபோஜி அந்த ராஜா என்ன பண்றார், துல்ஜாஜி தன்னுடைய குமாரன் சீக்கிரமே இறந்து போகிறார். 10 வயசு குமாரன் இருக்கிறான். அந்த 10 வயசு குமாரனை வந்து ஸ்வாட் ஸ்கேல கொடுக்கிறார். ஸ்வாட் ஸ்கேல கொடுத்துட்டு நீதான் இந்த அடுத்த ராஜாவை வளர்க்கணும்னு சொல்றார். எவ்வளவு ஒரு பொறுப்பு பாருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்யூமென்ட், விசேஷித்தாவி, excellent spirit. Apart from being a missionary, he was involved in the administration of the kingdom of Tanjore. ஒரு தாஞ்சூர் அந்த சமஸ்தானுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறார். ஹைதர் அலி அந்த காலங்கள்ல வந்து ஹைதர் அலி மகாராஜா ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் உள்ள போர்ல ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்காக ஹைதர் அலி சொல்றாரு, எம்பரர் ஹைதர் அலி சொல்றாரு, யாரையும் நான் நம்ப மாட்டேன், மிஷனரி ஸ்வாட்ஸ மாத்திரம் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு. மிஷனரி ஸ்வாட்ஸ மாத்திரம் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு இதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஜஸ்ட் ரஷ் இட். எஸ்தர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர். எஸ்தர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ்தருடைய வாழ்க்கையில எஸ்தர் இதே மாதிரிதான் ஒரு பேகன் ரூலர்கிட்ட வந்து அவர் திருமணம் ஆகிறார். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இருந்த யூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, ஆண்டவரை அறியாத ஒரு நபரை போய் கல்யாணம் பண்ணிட்டா, எப்படி தவறான முடிவு எடுத்துட்டான்னு சொல்லி எஸ்தரை யாருமே பதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா எஸ்தரோட வாழ்க்கையில இதுதான் திட்டமா இருந்தது. லூக்கா 16:15 உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2வது பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கும். அதாவது இந்த மேன்ஸ் ஒப்பீனியன் அப்படின்ற பாயிண்ட் வந்து நம்ம என்னைக்கும் நம்ம மனசுல எடுக்கவே கூடாது. மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்க,
இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை ஏன் நம்மளால நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய அந்த காம்ப்ரமைஸ்டு அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம போயிடுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நம்ம லைஃப்ல நிறைவேற்றவே முடியல. So don't worry about what people say. நீ தைரியமா தனித்து நிற்கிறதுக்கு நீ பழகிக்கொள். எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிற அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் 4:13 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மொர்தெகாய் சொல்றான், எஸ்தர் சொல்றாப்ல, நான் போய் ராஜாட்ட போய் பேசினா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றப்ப 13ஆம் வசனத்துல மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மையா இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பிக்க கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே, நீ மட்டும் தப்பிச்சிருவ நினைச்சிடாத அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. 14வது வசனத்தினுடைய 2வது பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்ப உடனே எஸ்தருக்கு அந்த ஷூட்னஸ் வந்துருச்சு. 16வது வசனத்துல சொல்றா, நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி, இங்க சட்டத்தை மீற வேண்டி இருக்குது. For a greater cause, அங்கே உள்ள ஒரு சட்டத்தை மீற வேண்டிய சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அந்த கமிட்மெண்ட் ஆஃப் டெத். இந்த அப்ளிகேஷன்ல கடைசி பாயிண்ட், நான் சாகிறதுக்கும் ரெடியா அப்படின்னு கேட்டோன்னு நிறைய பேர் அதை போன் பண்ணி கேட்டாங்க, என்ன வருது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, for the cause of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்காக ரிஸ்க் எடுக்கிற ஜெனரேஷன் இன்னைக்கு தேவை. ஆண்டவர் உயர்த்துவார், ஆனா உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் ஒரு ரிஸ்க் எடுக்க சொல்லுவார். Are you ready to take that risk? ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு இன்ஃப்ளூயன்சரா நீ மாறணும்னு சொல்லி ஆண்டவர் வைத்திருந்தார் என்று சொன்னால், இது ஒரு பெரிய ஹிடன் மினிஸ்ட்ரி என்பதை மறந்து போகக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இட்ஸ் a hidden ministry. மறைவாயிருக்கிற ஊழியங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் பிரேயர், ஜெப ஊழியம் என்பது ஒரு மறைவான எஸ்தர் அது ஜெபம் பண்றா பாருங்க, மறைவான ஒரு ஜெப வாழ்க்கை. the ministry of influence. இன்ஃப்ளூயன்சர் சொன்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள், தீர்மானங்களை பாதிக்கிற ஒரு நபர். அப்படிப்பட்ட நபர்கள் இந்த 500 யூத்ல நிறைய பேர் இருக்க, நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் உங்களை நிறைய பேர் உயர்த்த போகிறார். He is going to take you to higher positions. நீ நினைக்காத இடத்துக்கு உன்னை உயர்த்த போகிறார். நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டேன். செக்குலர் சிஸ்டத்துல நான் சொல்றேன், செக்குலர் ஆபீஸ்ல ஆண்டவர் உன்னை உயர்த்த போறார். பட் ஃபார் வாட் பர்பஸ்? எதற்காக? To influence positive, to exert a positive influence. சரியான தேவனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக ரிஸ்க் நிறைய இருக்கும். தைரியமாறு, ஆண்டவர் உன்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார். ஒருவேளை இந்த மாதிரி இருக்கிறவங்க, நீங்க ஒருவேளை அந்த டிஎன்பிசி மேலும் ஐஏஎஸ் இந்த மாதிரிலாம் ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்றவங்க, நீங்க விசேஷமாக எங்களுக்கு நீங்க கால் பண்ணி பேசணும், உங்களை சரியான வழி நடத்தணும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். God will take you to higher places like Esther and Daniel. even நெகேமியா பத்தி நான் இன்னைக்கு எடுக்கல. ஓகே, அடுத்து வேகமாக 2 காரியங்களை நம்ம 5 மினிட்ஸ்ல முடிக்க போறோம். அப்பாஸ்டல் பால், அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்ததான சில காரியம். இதுல இந்த 7 ப்ரொஃபைல் நான் எடுத்திருக்கிறேன்னா, இதுல யாராச்சும் ஒருத்தர் 2 பேரை போலதான் ஆண்டவர் உங்களை மாத்த போறார். யாருமே கிடையாது. இந்த அழைப்பு அப்படிதான் உங்க லைஃப்ல நிறைவேற போகிறது. Are you with me? பயப்படக்கூடாது. நாங்க இப்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிறோன்னு, எங்களும் ஒண்ணும் எல்லாம் தெரியாதுன்னு அப்படிலாம் நீ சொல்லலாம். ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை தான் பார்க்கிறார். 20 years from now தான் அவர் பார்க்கிறார், இன்னைக்கு பார்க்கல. நான் முதல்ல 9th ஸ்டாண்டர்ட்ல சண்டே கிளாஸ்க்கு எங்க ஒரு அண்ணன் என்னை கூட்டு போனாங்க. நீ கிட்டார் போடுவேப்பா அப்படின்னாங்க. கிட்டார்ல எனக்கு 3 கார்டு தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. நான் சொன்ன காரியம் தான், இந்த 3 கார்டை போடுப்பா அப்படின்னு. அது போதும், எல்லா பாட்டுக்கும் அந்த 3 கார்டு தான். 3 கார்டு போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதே அண்ணன் சொன்னாங்க, நீ ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கலாம்ல இல்லையா? நான் இப்படி பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பயங்கரமான எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் உண்டு, பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது.
ஒரு டேலண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 0 மார்க் வாங்கினேன். இப்ப பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் வேற ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க, படிப்பு வராதுன்னாங்க. ஆண்டவர் எதிர்காலத்தை பார்க்கிறார். என்னுடைய ஆவியும் என்னுடைய வசனமும் ஒரு மனிதனை எப்படி ஒரு மாற்றும் தலைகீழாக மாற்றும் என்பதுல ஆண்டவர் பார்க்க சொல்ற சின்ன சாட்சி. அவ்வளவுதான், சின்ன சாட்சி. நாம மகிமைப்படட்டும். ரேங்க்ல 0 எடுத்தேன். +2ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர உதவி செய்தேன். காலேஜ்ல டிஸ்டிங்ஷன் வர உதவி செய்தேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதே முட்டாள் தான். டக்குன்னு மறந்து போயிடுவேன். முட்டாள் தான், அதே பேசிக் முட்டாள் தான். If God's presence is not there with me, I am 0, I know. பவுலை போல நீ பார் ஒரு நாள் சுவிசேஷத்திற்காக. ஒருவேளை உங்கள சிலர் ஏற்கனவே முழு நேர பணிக்காக நீங்க அர்ப்பணித்திருக்கீங்கன்னா, நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த மீட்டிங்ல நான் கமிட் பண்ணேன், எனக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும், நீங்க கொடுங்கன்னு சொல்லி நீ கேளு. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றார். பேஷன் நீ கேளு. இன்னைக்கு நிறைய பேர் ஃபுல் டைம் கமிட்மெண்ட் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு போறாங்க. ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு பையனை பார்த்துட்டு லவ் பண்ணிட்டு போறாங்க. தயவுசெய்து இது ஒரு பிசாசினுடைய தந்திரம். இது நான் தெளிவாக பல வருடங்களா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் மாறிரும். Don't think about marriage before you confirm your calling. உன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதற்கு பிற்பாடுதான் நீ திருமணத்தை பத்தி யோசிக்கணும். சுவிசேஷத்தின் அந்த பேஷனுக்காக நீ ஜாம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் தற்கொலை கூடிட்டே இருக்குது. ஹோப்லெஸ் ஹியூமனிட்டி, நம்பிக்கை இல்லாத நபர். உங்க ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கோ, நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி இன்னும் தெரியாது. மரணம்னு ஒண்ணு வரப்போகுது, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பாவத்தினுடைய விளைவு ஒண்ணு இருக்குது. பாவத்துல பிறந்து ஒரு மனுஷன் பாவத்துல பிறந்து பாவத்துல செத்துட்டான் அப்படின்னா நரகத்துக்கு போவான் அப்படின்றது வேதனை சத்தியம். உன் நண்பர்களை யோசித்துப்பார், உன் உறவினர்களை யோசித்துப்பார், உன் பக்கத்து வீட்டுக்காரங்களை யோசித்துப்பார், உங்க ஆபீஸ்ல இருக்கவங்களை யோசித்துப்பார். ஐயோ இவங்க எல்லாம் நரகத்துல போய் கத்த போறாங்க, என் பேரை சொல்லுவாங்க. நீ சொல்லிருக்கலாமே, எவ்வளவு நாள் சேர்ந்து சுத்தணும், நீ சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் உறவினர்களுக்கும் முதலாவது சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இது ஒரு முக்கியமான டாஸ்க். சித்தமான நம்ம அடுத்து இது மாதிரி பிசிக்கலா மீட் பண்ணுவோம், இல்லைன்னா ஜூம்ல நிச்சயமாகவே பிசிக்கலான ஒரு மீட்டிங் இருக்குது, நம்ம எல்லாம் மீட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜூம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே நீ சுவிசேஷத்துக்கு நீ களத்துல இறங்கிரு. ஆச்சு, நீ பிரேயர் பண்ணிட்டு போன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்ட தானே இல்லையா, ஆண்டவர்ட்ட கேளு, பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 19:11 ஆண்டவர் பவுலோட கையிலிருந்து விசேஷ அற்புதங்களை செய்தாராம். ஸ்பெஷல் கிரேசஸ் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறார். இந்த குரூப்புக்கு ஸ்பெஷல் கிரேசஸ், விசேஷ கிருபைகளை கொடுக்கணும்னு நினைக்கிறார். இன்னும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது there must be an element of supernatural அப்படின்றத மறந்துடாத. சும்மா வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம போக கூடாது. வசனத்தை சொன்ன உடனே கரஸ்பாண்டிங் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் காட், ஆண்டவர் அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் வழியாக பரலோகத்திலிருந்து ஒரு அட்டஸ்டேஷன் வரணும், ஒரு மிராக்கிள் நடக்கணும்ன்றது எதிர்பாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையாய் நீனும் நானும் உருவெடுக்கணும், அப்படியா ஜெபம் பண்ணணும். ஏதோ உற்சாகமா உளரல, இது ஆண்டவர் உன்னையும் என்னையும் கொண்டு செய்யணும்னு நினைக்கிறார். ஒரு நாட்கள மீட்டிங்ஸ்ல எல்லாம் இந்த வரங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம், வேத வசனங்களை குறித்து தியானிக்க போகிறோம். வேத வசனத்திலிருந்து ஆண்டவர் அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார், இதெல்லாம் எப்படி நீ ஊழியம் செய்யறதுக்கு எப்படி நீ ஆபரேஷன் ஆஃப் தி கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியோட வரங்களுடைய கிருபா வரங்களை எப்படி பயன்படுத்துது, இதெல்லாம் குறித்து தியானிக்க போறோம். எதிர்பார்ப்போடு இது சும்மா ஒரு நாள் மீட்டிங் கிடையாது. இதை தொடர்ந்து நீ லோக்கலா நீ இந்த மீட்டிங்ஸ் ஏப்ரல்ல நடக்கிற அந்த மீட்டிங்ஸ்க்கு அப்புறம் நீ லோக்கலா நீ செய்ய ஆரம்பிக்கணும். ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேரா திரும்ப. கடைசியாக நீ பார்த்த அப்படின்னா பேதுருவை குறித்து இந்த ஷெப்பர்ட் என்ற மினிஸ்ட்ரி நான் சொன்னேன், மேய்ப்பன் சொன்னேன். இதே பாயிண்ட்ல நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பேதுரு 3 தடவை ஆண்டவர் என்னை தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்தான். நம்மள மாதிரி வைராக்கியமா அவன் நம்மள போற சில பேர் வைராக்கியமா ஆண்டருக்காக நான் செத்துருவேன் அப்படிலாம் ஆவேசமா பேசினான் தான். ஆனா மாம்சம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. மாம்சம் பலவீனமான மாம்சத்துல ஆண்டவர் மறுதளிச்சிட்டான். ஆனா 3 தடவை மறுதளிச்சாலும் ஆண்டவர் என்ன திரும்ப கேட்கிறாரு, do you love me more than this? எல்லாவற்றிலும் நீ
நீ அன்பா இருக்கிறாயா அப்படின்ற. ஆண்டவரே உமக்கு தெரியும்னு சொல்றான். திருப்பியும் கேட்கிறார், do you love me? திருப்பியும் கேட்கிறார், do you love me? இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அந்த அன்பின் அடிப்படையில தான், வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவரே உடைய அன்பு எனக்கு வேணும், உடைய அன்பு எனக்கு வேணும், உடைய அன்பால் என்னை நிரப்புங்க ராஜா, உடைய அன்பால நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பேதுருவ கடைசியாக அவன சபை சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பைபிள்ல இல்ல, சபை சரித்திரத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவனை சிலுவையில் அறையறதுக்காக கூட்டிட்டு போறாங்களாம். சிலுவையில் அறையறதுக்கு கூட்டு போன உடனே அவன் சொன்னான், ஐயோ ஏசு கிறிஸ்துவ போல நானும் சிலுவையில் அறையறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, ஏசு கிறிஸ்துவ போல நான் சிலுவையில் அறையறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, என்னை தலைகீழ அரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் தலைகீழாக தன்னை அறைய ஒப்பு கொடுத்து இயேசுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான். என்ன ஒரு மகிமையான மரணம்! மகிமையான வாழ்க்கை வாழ்வது ஒரு புறம், மகிமையான மரணத்தை எதிர்கொள்வது மறுபுறம். இப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் கடைசி காலத்துல எழுப்புவேன்னு சொல்றார். எனக்காக ஒரு தலைமுறை. ஏன் சார் இந்த 500 யூத் ரேலி? யாருக்கு? பிளஸிங் யூத் மிஷனுக்கா? இல்ல எங்களுக்கா? இல்ல, ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு, ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு, கடைசி கால எழுப்புதலுக்கு என்று சொல்லி மறந்து போய்விடாது. உன்னை என்னையும் பார்த்து இங்க நிக்கிற மகனே, மகளே, நான் உனக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறேன். நீ எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிற? என்னுடைய கல்லூரி நாட்களில எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உன்னை மிஷனரியா தாண்டா அழைச்சேன், மிஷனரியா தாண்டா நான் உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், எப்படினாலும் ஒரு நாள் மிஷனரியா போடான்மாங்க. நான் சொல்லுவேன், நக்கலா சொல்லுவேன், மிஷனரியா நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க போங்கம்மா, நான் எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிளேஸ்மெண்ட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் பேப்பர், நான் 3rd இயர்ல நான் பேப்பர் வாசிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் நீங்க போலாம். பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நியூஸ்ல ஆஸ்திரேலியன் மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் 2 சின்ன பிள்ளைங்க ஒரிசானுடைய காடுகளில் அவங்க எரித்து கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி கதற எரித்து கொல்லப்பட்டார்கள், எரித்து சாம்பலானார்கள் என்று சொன்ன அந்த செய்தியை படிக்க ஆண்டவர் அந்த என்னுடைய ரூம்ல காலையில அந்த பேப்பர் நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். மகனே, மற்ற தேசத்திலிருந்து ஓன் தேசத்துக்கு வந்து மரிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, ஓன் தேசத்துக்காக மரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல, ஓன் தேசத்துக்காக மரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. நீயோ என்றா எப்படி நான் பெரிய ஆள் ஆகலாம், எப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இது பண்ணலாம், எப்படி நான் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரனை உடைத்தார். நேரத்துல தான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நானும் மரிக்கணும்னு ஆசைப்படுறேன், இப்படி சுத்தமா இருந்தா நான் இது போல எனக்கு ஒரு மரணத்தை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனிமே வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ராஜா, எனக்கு சுவிசேஷம் மாத்திரம் போதும், எனக்குன்னு சொல்லி ஒரு எதிர்காலம் வேண்டாம், நீங்க தான் என்னுடைய எதிர்காலம், எனக்குன்னு சொல்லி சொத்து வேண்டாம், நீங்க தான் எனக்கு சொத்து, எனக்குன்னு சொல்லி உறவினர்கள் வேண்டாம், நீங்க தான் உங்களுடைய பிள்ளைங்க தான் என்னுடைய உறவினர்கள் சொல்லி ஆழமான ஒரு அர்ப்பணிப்புக்கு நேராக பரிசுத்தாவியானவர் நடத்தினார். இந்த தீ இன்னைக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மிஷனரி எரித்த தீ இன்னைக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. இதோ அது பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கிறது. நீ இருக்கிற இடத்துல இதோ உன்னை பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கிறது. நீ உணரவில்லையா இன்னும்? அந்த சுவிசேஷ அக்கினி உன்னை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. மார்க் 8:35 ஒரே வசனத்தோடு கூட நான் முடிக்க நினைக்கிறேன். ஜெபத்துக்கு நேராக முழங்கால் படிடலாம், எல்லாரும் முழங்கால் படிடலாம். இருக்கிற இடங்கள்ல நீங்க எவ்வளவு மேக்சிமம் முழங்கால் படிடலாம், அந்த பிரேயர் போஸ்டருக்கு தயவு செய்து கடந்து வாங்க. மார்க் 8:35 இந்த வசனத்தை தொடர்ந்து சிஸ்டர் நம்மளோட சோஃபியா சிஸ்டர் ஜெபத்துல லீட் பண்ணுவாங்க. மார்க் 8:35 அந்த இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன் முதலாவது, அதுக்கப்புறம் தமிழ்ல நான் வாசிக்கிறேன். For whoever would save his life will lose it, but whoever loses his life for my sake and the gospels will save it. என்ன சொல்றார் தெரியுமா? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் ஜீவனை கொடுக்க ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வாலிப சேனையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டம் உள்ளவராயிருக்கிறார். ஒப்புக்கொடு. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிப்போம். இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்ததை நாங்கள் உணர்ந்தோம்.
கர்த்தாவே நாங்கள் இருக்கிற இடங்களில நீர் எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க. ஆண்டவரே, அப்பா, இந்த இவ்வளோ பெரிய உலகத்துல ஆண்டவரே நீர் எங்களை எல்லாம் நீர் மண்டையில சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் எவ்வளோ ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே செய்யல. ஆண்டவரே, நீங்க எங்களை உங்களுடைய அன்பினால நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற, இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற, நீங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி இருக்க வேண்டாம், அசட்டையா இருக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு நேராய் ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய செவிகளை நீங்க விருத்த சேதனப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேட்போம். மந்தமான ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய கரத்துக்குள்ள எங்களை நாங்கள் இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், மென்டாஸ் எல்லாரும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற அசுத்தங்களை களைந்து போடுங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே, அப்போ உங்களை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீர் எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி நீங்க கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, அது யாரெல்லாம் உண்மையாய் அவரிடத்துல கேட்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையாய் கேட்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்காருல்ல, என்னிடத்துல நீங்க கேளுங்க நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க மத்ததெல்லாம் கேட்கிறதை காட்டிலும் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களிடத்துல நாங்கள் நெருங்கி சேருவதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை எங்களிடத்துல இருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோப்பா. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த காரியங்கள் எனக்கும் உமக்கும் நடுவாக இருக்கிறது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார்களோ, கர்த்தர் இந்த வேலையில் அதுல இருந்து ஒரு விடுதலை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் கட்டளையிடு ஆண்டவரே. அப்பா, அதுல இருந்து வெளியே வருவதற்கு தேவையான பலனை நீங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தால நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பது ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்பது ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் உங்களுடைய ஆதீனத்துல முன்குறித்திருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. அவங்க எவ்வளவு அழகாக ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தாங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே, யாரெல்லாம் கமிட் பண்றாங்களோ ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்கள் உமக்காக பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே இந்த வேலையில கமிட் பண்றாங்களோ, கர்த்தர் நீர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அளவில்லாமல் உங்களுடைய அபிஷேகத்தை நீங்க ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காணும்படியான கிருபையில கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம இன்னைக்கு கேட்டோம்ல, வசனம் கேட்க கூடாத பஞ்ச காலம் வருகிறது என்று சொல்லி, இந்த பயங்கரமான இந்த சூழ்நிலையில் ஆவியானவர் உங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளினால உங்களை நிரப்பணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆண்டவரத்துல கேட்போமா? ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. வேதத்தை நான் கடமைக்காக வாசித்த நாட்கள் போதும்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஆண்டவரே. நாங்கள் ஆசையோடு கூட உங்களுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே நீர் சொல்லுகிற வசனங்கள் ஆண்டவரே அந்த பனி போல எங்களுடைய உள்ளத்துக்குள்ள இறங்கட்டும்னு சொல்லி நம்ம கேட்கலாமா ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறார்களோ, ஆவியானவர் நீர் பிள்ளைகளை நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை அவங்க கேட்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை கேட்கட்டும். உங்களுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இந்த வேலையில உயிர்ப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்க நெருங்கி ஜீவிப்பதற்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் தான் வித்தியாசத்தை காண்பிக்கும் என்று சொல்லி நாங்கள் மோசேயுடைய இதுல இருந்து பார்த்தோமே கர்த்தாவே. அப்பா, தெபோராவோட இதுல பார்த்தோமே ராஜா. ஆண்டவரே, அதே போல யாரெல்லாம் ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்கள் வித்தியாசமானவர்களை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ ஆண்டவரே, அவர்களை உங்களுடைய பிரசன்னத்தினால நீங்க நிரப்புங்க. கேட்கலாமா? ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் வசிக்கிற இடத்துல உங்க வித்தியாசத்தை மற்றவர்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் படிக்கிற இடத்துல, நாங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் காண்டு ஆண்டவரே உங்க இடத்துல ஓடி வரணும்னு சொல்லி அந்த பிரசன்ஸ்க்காக நம்ம கேட்போமா? ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை போற்றுவதாக மாறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் ஆண்டவரே, ஆனந்த அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொருவரை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இடத்துல. ஆண்டவரே, அப்பா, அந்த
பிரசன்ஸ் எனக்கு தாங்க. ஆண்டவரே, அன்றைக்கு மோசேயோடு கூட அந்த ஜனங்கள் எல்லாம் நடந்து செல்லும் பொழுது உம்முடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் நெருக்கி நடத்துச்சுன்னு சொல்லி நாங்க வேதத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிரசன்னத்தை தாங்க. தடைகளை முறித்து போடுகிற அந்த ஒரு பிரசன்ஸ நீங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு பார்த்ததை போல ஆண்டவரே உங்களுடைய அன்பினால எங்களை நிரப்புங்க. ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எதிரானவர்கள், எங்களிடத்துல நாங்க பேசக்கூடாதவங்க, இப்படிப்பட்டவர்கள் மீது ஒரு தெய்வீக அன்பை நீங்க எனக்கு ஊற்றுங்க. ஆண்டவரே, அந்த சிலுவையின் அன்பினால எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. அது யாரெல்லாம் அந்த அன்பினால நிரப்பப்படுறோமோ அவங்களை கொண்டுதான் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். அந்த மனதுருக்கத்தின் ஆவியானவர் நம்மளை நிரப்பும் பொழுதுதான் நம்மை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவரத்துல கேட்போமா, ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆவியினால நிரப்புங்க, உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைங்கள் எல்லாம் கேட்கிறாங்களோ ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய அன்பின் ஆவியினால நிரப்பி நீங்க எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்களோ கர்த்தாவே, ஆவியானவர் நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டவரே, அந்த மனதுருக்கத்தின் ஆவியினால என்ன நிரப்புங்க, அன்பின் ஆவியினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அதே போல உங்களை அதே மாதிரி நீங்க எப்படி கேக்குறீங்களோ, யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்கதான் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி வசனத்துல நம்ம பாக்குறோம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஆண்டவரத்துல ஆண்டவரே எங்களை உம்முடைய அன்பினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, அன்பு இல்லாமல் அன்பு தணிந்து போன இந்த உலகத்துல ஆண்டவரே நாங்கள் அந்த வித்தியாசமானவர்களாய் உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டு நாங்கள் நடத்த ஆண்டவரே அநேகரை உம்முடைய அன்பிற்கு நேராய் வழி நடத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. அடுத்தபடியா நம்ம பார்த்தோம், டேனியலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது நிறைய அந்த ராஜாக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஞானம் யாரெல்லாம் ஆண்டவர் அப்படிப்பட்ட பொசிஷன்ஸ்ல வைக்க போறாரோ, யாருக்குள்ள இந்த லாங்கிங் இருக்கோ அவங்க எல்லாரும் ஆண்டவரே அந்த விசேஷித்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அந்த ஆலோசனை கர்த்தராகிய உண்மை நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்று நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாய் நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நீங்க எங்களுக்கு தாருன்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள ஆவியானவர், அதே ஆவியானவர் அன்றைக்கு தானியேலுக்குள்ள கிரியை செய்த ஆவியானவர், எஸ்தருக்குள்ளாக இருந்து கிரியை செய்த அதே ஆவியானவர் இன்றைக்கும் அதே ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்லும் வேதத்துல பார்க்கிறோம். அந்த ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பட்டும். எஸ்தரை போல நான் செத்தாலும் சாகிறேன் என் ஜனங்களுக்காக சொல்லி போனதே போல அந்த ஒரு கமிட்மெண்ட் எனக்குள்ள நீங்களும் தாங்கப்பா. அந்த கமிட்மெண்ட்டை தாங்க. நாங்க ஆண்டவரே நீர் எங்களை பதவியில உயர்த்தி வச்சிருப்பதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தாருன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம், பவுலை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது பவுல் அநேக இடங்களுக்கு அநேக மிஷனரி ஜேர்னிஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு உருக்கத்தை எங்களுக்குள்ள தாரும். ஆண்டவரே, உங்க மேல ஒரு அன்பையும் ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துல கண்ணை மூடும் பொழுது அந்த நரகத்தின் பிடியில போய் சிக்கி கொள்ளுவாங்கன்னு சொல்றி அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ஆண்டவரே, அதுல இருந்து அவங்க வெளியே வந்துடணும்னு சொல்லி அந்த ஒரு இருதயத்தை நீங்க எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பாக்குறோம், எவ்வளவு பேரை பாக்குறோம். ஆனா நாங்க பார்த்துட்டு நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோமே. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து நாங்க நிறைய நேரம் சிந்திச்சதே இல்ல கர்த்தாவே. எங்களுக்கு நீங்க கிருபையாய் மன்னியும் சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, மன்னித்து எங்களுக்குள்ளாக அந்த பவுலுக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை நீர் எங்களுக்குள்ளே ஊற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஊற்ற வல்லமில்ல தேவன். அதே போல பேதுரு அவன் பயந்து போய் நடுங்கி எனக்கு இவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணின மனுஷன். ஆனா ஆவியானவருடைய பிரசன்னம் நிரம்பி வரும் பொழுது அவன் தலைகீழாக ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதுக்கு தேவையான தைரியத்தை பெற்றுக்கொண்டார்ல. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கேளுங்க. நம்ம இன்னைக்கு நிறைய பேரை பத்தி பார்த்தோம். இதுல எந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்க, ஆண்டவர் எந்த ஊழியத்தை உங்களுக்கு வைத்திருக்காருன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும்படியா ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. எந்தெந்த இடத்துல இருந்து ஆண்டவரே பிள்ளைங்க கேட்கிறாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, வெறுமனே கேட்ஜெட்ஸ் பாக்குறவர்களா அல்ல ராஜா. ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் உம்மிடத்துல பார்க்க
பார்க்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு நேராக ஒவ்வொருவரையும் நாங்கள் நிறுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு அட்டெண்ட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவரே, அவங்க தாயின் கற்பத்துல உருவாறதுக்கு முன்பதாக லார்ட், யூ ஹேவ் a better plans லார்ட். ஆண்டவரே, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க. ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே, நீங்க அந்த பர்பஸை நிறைவேற்றும்படியாக நீங்க இந்த 500 யூத் ரேலியில கொண்டு வந்த பிள்ளைகளை இணைச்சிருக்கீங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய உள்ளத்துல நீங்க பேசுங்க. அது அக்கினியாக கொழுந்து விட்டு எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, உம்முடைய கரத்துக்குள்ள நாங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவங்களோட கூட நீர் இடைப்படுவீராக. உம்முடைய சத்தத்தை அவங்க தெளிவாய் கேட்கத்தக்கதாய் ஆண்டவரே, நீர் பிள்ளைகளுடைய இருதயங்களில் நீர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மீட்டிங் முடிந்தது போனாலும் ஆண்டவரே, இரவுல உம்முடைய சத்தம் பிள்ளைகளுடைய செவிகளில துணித்துக் கொண்டே இருக்கட்டும். இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கு, இந்த வார்த்தை என்னோடு கூட பேசுறதுன்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே, இதற்கு விரோதமாக சத்ருவான் கொண்டு வர எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த அண்டங்களை அசைக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை குழந்தையை போல எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி யாராவது சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஆவியானவருடைய அபிஷேகம் பிள்ளைகள் மீது நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆண்டவரே, let them do mighty miracles in the name of Jesus, oh Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால இவர்கள் அற்புதங்களை செய்வார்களாக. ஆண்டவரே, நாங்கள் வேதத்துல பார்க்கிறதை போல அப்போஸ்தலர்களா இவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. ஆண்டவரே, சர்ப்பங்களை எடைக்கவும் ஆண்டவரே, தேள்களை மிதிக்கவும் ஆண்டவரே, சத்ருவின் தலையை நசுக்கிறவர்களாய் என் தேவனுடைய வல்லமையுள்ள பாத்திரங்களாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஐயா, உம்முடைய கரத்துக்குள்ள பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. பிள்ளைகளை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அன்றைக்கு ஜான் 70 யோவான் 17வது அதிகாரத்துல நீர் எல்லாருக்காகவும் ஜெபித்த பொழுது ஆண்டவரே, இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா, உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.